ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாவண்யா. வெல்கம் டு மாம்ஸ் ஃபிஷ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி குயிக்காக நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் டெலிஷியஸான ரொம்ப சாஃப்டாக ஸ்மூதியாக ஒரு அப்படியே வாயில் வச்சா கரைகிற மாதிரி, அதே சமயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உங்கள் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இதில் எந்த விதமான நம்ம ஜெலட்டின் யூஸ் பண்ணுறதோ அப்படின்னா எக்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை பேக்கிங் டூல்ஸ்லாம் தேவைன்றதுலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே உங்ககிட்ட கேட்குற மாதிரி, இன்னும் நீங்கள் மாம்ஸ் ஃபிஷ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்து அதில் நான் 500 ml மில்க், 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது ஆல்மண்ட் மில்க், சோயா மில்க்லாம் கிடையாது, பசும்பால், நார்மல் பசும்பால் எடுக்கிறேன் நான். அதில் 100 கிராம் மைதா ஆட் பண்ணுறேன். நீங்கள் மைதா வேண்டாம் விரும்புனீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் மைதாவை ஆட் பண்ணி அதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை கலருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 100 கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன், அடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கான குவான்டிட்டி தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 100 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். அகைன் உங்களுக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலருங்க. அதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா சுகர் ஆட் பண்ணுறேன். வெண்ணிலா ஃப்ளேவர்ட் சுகர் உங்ககிட்ட நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, சாக்லேட்டோ, ஸ்ட்ராபெரியோ, ரோஸ் மில்க்கோ, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரையும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பபுள்ஸ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். சால்டட் பட்டராக இருந்தால் நீங்கள் கரெக்டாக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே அந்த பட்டர் நல்லா கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த மிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் டம்ளரில் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி வைக்கிறேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் இல்லைன்னா நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ கப்போ அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப், பிளாஸ்டிக் கப்லாம் இருந்தால் நீங்கள் அதிலையும் போட்டு நல்லா செட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி அதில் நல்லா செட் பண்ணுங்கள். அப்போ தான் பபுள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா செட் ஆகும். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வைங்க. நல்லா டேப் பண்ணுறது தான் அவசியம், ஏன்னா அடியில் ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் 1/2 hour இப்போ ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ 1/2 hour ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. அதை நான் அந்த நல்லாவே செட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த பீஸாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ, சின்னதாக வேணும்னா, இல்லை நான் இந்த வித்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கனம், கொஞ்சம் தடியாக இந்தந்த பீஸ்க்கு நான் வெட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி தேவையோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறேன். கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையை எடுத்து அதை நல்லா ரஃப்பாக பொடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸை நல்லா அதனோட அவுட்டர் லேயர் ஃபுல்லாக இந்த வேர்க்கடலை படுற மாதிரி, இந்த கிரவுண்ட் நட் படுற மாதிரி நம்ம அதில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா அவுட்டர் லேயர் ஃபுல்லாக அந்த பீனட் நல்லா ஒட்டி இருந்திருக்கணும். ஸோ நம்ம இப்போ முக்கால்வாசி இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம டாப்பிங் என்ன பண்ண போகிறோம்னா, நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் டேரி மில்க் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது டார்க் சாக்லேட். இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பாய்லர் வச்சோ இல்லை அவனில் ஒரு 1 minute 2 minute வச்சோ இல்லை அப்படியே ஸ்டவ்வில் வச்சோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை மெல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவை சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை நீங்கள் ஒரு பீசஸ் மேலேயும் நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலே டாப்பிங்காக நீங்கள் நல்லா அந்த லேயர் தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். உள்ளே அந்த ஒயிட் தெரியக்கூடாது, அந்த கேக்கோட ஒயிட் தெரியாத மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இந்த சாக்லேட்டை வச்சு நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே பார்க்க எம்மியாக இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, ரொம்பவே சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது நான் இதை நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து நான் லைட்டாக அதை வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷனலோ, நீங்கள் நட்ஸ் வேணும்னாலும் அகைன் ஆல்மண்டோ பிஸ்தாவோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ், கேக் மேலெலாம் நம்ம போடுற ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட நீங்கள் வந்து கிட்ஸுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக குயிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்த உடனே கண்டிப்பாக அப்படியே ஹார்ட் மெல்ட் ஆகி கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் ரிச் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் லைக்ஸ் தான் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். என்னோட சேனல் டெவலப்மெண்ட்டுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். See you in the next video. Tata, bye bye.